அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 4/7/2024 வியாழக்கிழமை. நாளை சர்வ அமாவாசை விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க ஆதிகுரு மேதா தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 20ஆம் நாள். இன்று காலை 6:27 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 4:52 வரை ரோஹிணி நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:57 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், குளிகை காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உயர்வான நாள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக இருப்பதனால் உங்கள் பேச்சுக்கு எல்லா இடத்திலும் ஒரு மரியாதை கிடைக்கும். பெரியவர்களெல்லாம் உங்களை பாராட்டும் விதமாக நடந்து கொள்வீர்கள். சமூக சேவையாளர்களுக்கு அற்புதமான நாள். பிள்ளைகளுடைய திருமணம், மகனோ மகளோ அவர்களுடைய திருமணத்தை பற்றிய விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு திரும்புவோருக்கு அற்புதமான நாள். பயணங்கள் இனிதாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில நெருக்கடிகள் வந்து போகும். விவசாயிகளுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் நல்ல தகவல்கள், செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 4. ரிஷப ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். ராகு பகவான் அனுகூலமாக இருப்பதனால் கணவன் மனைவியிடையே இருந்த சந்தேகம் விலகும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். உங்கள் காதலை இருவீட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் வருகின்ற நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு கொடுக்கல் வாங்கல்களிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பயணங்கள் நன்மைகளை தரும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நாள். சூரிய பகவானால் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகள், நன்மைகள் கிடைக்கும். வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பர பொருளை வாங்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும்.
வெளிநாட்டு பயணம் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக பிஆருக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 5. கடகராசி என்பர்களே, யோகமான நாள். வீட்டில் இருப்பவர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய் தந்தையின் உடலில் இருந்த பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடு குறையும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடக்கூடிய நாள். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புது கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டிலே நடப்பதற்கு நல்ல சகுனம், சமிக்ஞை தென்படக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் வழியிலே எதிர்பார்த்த நன்மைகள், உதவிகள் கிடைக்கும். சகோதரிகளால் சில விரய செலவுகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 6. சிம்ம ராசி என்பர்களே, செவ்வாய் பகவானால் பூர்வீக சொத்துக்கள் அல்லது பரம்பரை சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். நீண்ட நாள் கனவு நனவாகும். விஐபிக்களின் தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்கள் இருந்த மந்த நிலைமை கொஞ்சம் குறையும். பிள்ளைகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 4. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வீட்டிலே சில குழப்பங்கள் வந்து போகும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் நாள். திருமணம் போன்ற சுப முகூர்த்தங்கள், சுபகாரியங்கள் வீட்டிலே உள்ள மகனுக்கோ மகளுக்கோ நடத்துவதற்கு அதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில தடை தாமதங்களுக்கு அப்புறம் நடக்கும். அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, விரயங்கள், செலவுகள் கூடும் நாள். குரு பகவானால் செலவுகள் கூடும், விரயங்கள் கூடும். குடும்பத்திலே சில குழப்பங்கள் வந்து சேரும். நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வரும். பயணங்கள் தடைகள் தாமதங்களுக்கு பிறகு நடக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு சில தாமதங்கள் ஏற்படும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு அற்புதமான நாள்.
காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டமான எண் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். குரு பகவானால் சில நன்மைகள் நடக்கும். இழுபறியான சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். காரிய தடை விலகும். ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். கல்வி நிறுவனங்களிலே பணியாற்றுபவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும். வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. திருமணத்துக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, நம்பிக்கை வளரும் நாள். நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபம் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை வந்து சேரும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு. மாணவர்கள் பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். வெளிநாட்டிலே புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அதே மாதிரி வெளிநாட்டிலே சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் நினைக்கிறவங்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 6. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, வெற்றிகரமான நாள். ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் உங்களை எதிர்த்தவர்கள் தவிடு பொடியாவார்கள். சனீஸ்வரனால் சில சங்கடங்கள் வந்து போகும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் ஃபைல் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இருக்க வேண்டும். வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு பிரச்சனைகளை தரும். தாய் வழி உறவுகளுடன் சில மனஸ்தாபங்கள் வந்து போகும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளியூரிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்புபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டமான எண் 3. கும்பம் ராசி என்பர்களே, எதிர்பாராத மாற்றங்கள் வருகின்ற நாள். ராகு கேதுவால் தேவையில்லாத கவலைகள், மன சோர்வு, டிப்ரெஷன் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து போகும். தைரியமாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ளவர்களுடன் சுமூகமாக போவது நல்லது. பெரியவர்கள், முதியவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பது நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. பிள்ளைகளால், குழந்தைகளால் சில விரயங்கள், விரய செலவுகள் வந்து போகும். காதலர்களுக்கு இனிமையான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டமான எண் 7. மீனராசி அன்பர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள்.
ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளிலும் கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்கள் அல்லது அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் வந்து சேரும். இதனால் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாமதமாகும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வந்து போகும். ஆன்மீகவாதிகளுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. பழைய பாக்கிகள் வந்து சேருகின்ற நாள். மாணவர்கள் நல்ல பலனை பெறுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண் 1. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் எல்லா விதமான வெற்றிகளையும் உங்களுக்கு தருகின்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல மாரியம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.